குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 10th மேத்தமெட்டிக்ஸோட ப்ளூ பிரிண்ட் அதை தான் நாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த யூனிட்டில் எத்தனை கொஷின்ஸ் வரும், எவ்வளோ மார்க்கு, எந்த யூனிட் படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸில் எந்த யூனிட் படிச்சிங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு, டுட்டோரியல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஃபெயிலான பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி அதிக மார்க் வாங்குறது, எப்படி நம்மளால் ஏற்கனவே 50 மார்க் 60 மார்க் வாங்குறவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு 60 மார்க் 70 மார்க் 80 மார்க்குன்னு ஒரு 10-20 மார்க் அவங்களால சேர்த்து வாங்க முடியும். எல்லா யூனிட்ஸும் படிக்கிறத விட லிமிட்டடாக செலக்ட் பண்ணி படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு அதிகமாக மார்க் வாங்க முடியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் சொல்லித்தர மாட்டாங்க. இது எஸ்பெஷலி நாம் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறத விட இது பழைய ஏற்கனவே இருந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தட் தான். இப்போ இதை வந்து கொடுக்கறது கிடையாது. இப்போ இதை வந்து வெளியே யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நாம் தான் யூடியூப்ல இதை சொல்லித்தர போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை டீட்டெயில்ஸாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம என்னன்னு சொல்லுவோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா செட்ஸ் வரும், ஃபங்க்ஷன்ஸ் வரும், அதாவது கணங்களும் சார்புகளும். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 2 மார்க் கொஷின் கம்பல்சரியாக வரும். அதே மாதிரி 2 5 மார்க் கொஷின் கம்பல்சரியாக வரும். அதே மாதிரி 2வது யூனிட்டில் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் வரும். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 2 மார்க் கம்பல்சரி, 2 5 மார்க் கொஷின் கம்பல்சரி. அதாவது ஒரு கிராஃபு ஒரு ஜாமெட்ரி கம்பல்சரி அட்டன் பண்ணுவோம். 1 மார்க் அட்டன் பண்ணுவோம். இதில் மட்டுமே உங்களுக்கு 30 மார்க் வரும். 30 மார்க்கு ப்ளஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் நீங்கள் படிக்கிறீங்கனாவே எக்ஸ்ட்ரா 15 மார்க், அதாவது 45 மார்க் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்தது செகண்ட் யூனிட்டை மட்டும் சேர்த்து படிக்கிறீங்க. ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் மட்டும் சேர்த்து படிக்கிறீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கில் ஒரு 30 ப்ளஸ் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் ஒரு 30 15 14 14 15 15 வச்சிங்கன்னா கூட 30 60 மார்க் நீங்கள் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை செகண்ட் யூனிட் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் யூனிட் படிக்கலாம். அதில் 2 5 மார்க் கொஷின் வருதுன்னா ஒரு கொஷின் எதில் வரும், இன்னொரு கொஷின் எதுலேருந்து வரும்னு சொல்கிறது நம்ம அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். 3 பாயிண்ட் எக்ஸசைஸ், இது 3.1 சொல்கிறது எக்ஸசைஸ், சரிங்களா? 3.1 எக்ஸசைஸ் கிடையாது. 3.1ன்றது அங்கே முன்னாடி கொடுத்துருப்பாங்களா சாப்டரில் 3.1ல் இந்த டாபிக், 3.2ல் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது இண்டெக்ஸ் பேஜ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த 3.1 to 3.6 அதில் பார்த்தீங்கன்னா 3.1 to 3.6ல் 2 2 மார்க் 2 5 மார்க் கம்பல்சரி வரும். 3.9 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், சரிங்களா, அதாவது அணிகள். இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கொஷின் கம்பல்சரியாக வரும். ஓகேங்களா? இந்த அணிக அந்த 3.9 வந்து மேட்ரிக்ஸ் இது ஒன்று மட்டும் படிச்சிங்கனாவே கம்பல்சரி ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் 7 மார்க் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி 4th சாப்டரில் ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க், 5th சாப்டரில் ஒரு 2 மார்க் 2 5 மார்க் கொஷின் வரும். 6th யூனிட்டு ட்ரிக்னாமெட்ரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுலேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கம்பல்சரி. 7th யூனிட் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், அதாவது அளவியல். இதுலேருந்து 2 2 மார்க் கொஷின் 2 5 மார்க் கொஷின் கம்பல்சரியாக வந்தே தீரும். இதில் ஈஸியாக ஃபார்முலா படிச்சுட்டு எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா 7th சாப்டர் ரொம்ப யூஸியாக இருக்கும். இதிலேருந்து மட்டுமே நீங்கள் அதே மாதிரி 14 மார்க் எக்ஸ்ட்ரா 15 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 7th யூனிட் மட்டும் படிச்சிங்கன்னாவே ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டு அப்புறமா 7th யூனிட்டு இதை மட்டுமே படிச்சிங்கனாவே பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் 15, செகண்ட் யூனிட்டில் 15, தேர்ட் யூனிட்டில் 15, 7th யூனிட் 15, கிட்டத்தட்ட 60 மார்க் உங்களுக்கு இதில் இந்த மட்டுமே வரும். இந்த 4 சாப்டர் தலைப்பீங்கன்னா 60, கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கோட சேர்த்திங்கன்னா 90 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். இந்த 4 சாப்டர் ப்ளஸ் இதை மட்டுமே படிச்சிங்கன்னா. அதே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து கஷ்டமாக இருக்கும், ஒரு யூனிட் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் கூட சூஸ் பண்ணிக்கலாம்.
3.9ல பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அதுலேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கம்பல்சரி. அதே மாதிரி 8th யூனிட்டு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல். ஸோ புள்ளியியல்லேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் வரும். நிகழ்தகவு ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். ஒரு சிலருக்கு புள்ளியியல் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நிகழ்தகவு மட்டும் படிச்சிங்கனாவே ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கொஷின் கம்பல்சரியாக வரும். கம்பல்சரி கொஷின் இந்த 8 யூனிட்ல எங்கேருந்து வேணால் ஒரு சென்டம் வேணுன்றவங்க மட்டும் எல்லா யூனிட்லையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். நம்ம லக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணுற யூனிட்லேயே இது கம்பல்சரி கொஷின் வரல, நம்ம படித்த யூனிட்லேயே கம்பல்சரி கொஷின் வந்தால் நீங்கள் தாராளமாக சென்டம் வாங்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை என்னால் சென்டமெல்லாம் வாங்க தேவையில்ல, எனக்கு ஒரு 90 மார்க் 80 மார்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிராஃப் ஜாமெண்ட்ரி 1 மார்க் படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே தாராளமாக 80 மார்க் 90 மார்க் நீங்கள் வாங்கிட முடியும். ஸோ இப்போ ஆவரேஜாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 2 மார்க்கு 15 5 மார்க் கொஷின்ஸ் வருது. ஸோ 15 2 மார்க் வரும், 15 5 மார்க் கொஷின் வரும். ஆன்லைன் கிளாஸ் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டு இருக்குல்ல என்றால் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம யூனிட் வைஸ் எந்த கொஷின் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டாக அந்த 2 2 மார்க் 2 5 மார்க் அந்த 2 2 மார்க் எந்த டாப்பிக்லேருந்து வரும், எந்தெந்த கொஷினுக்கு அதுக்கு படிக்கணும், எந்த கொஷின் படித்தா போதுன்ற மாதிரி வீடியோஸ் போடுவோம். அதுக்காக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம இங்கிலீஷ் கிராமரும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி கிராஃபும் பார்த்தீங்கன்னா 2 கிராஃபில் ஒன்று 3.7லேருந்து ஒன்று 3.8லேருந்து ஒன்று வரும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அந்த நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு வேரியேஷன் அந்த கிராஃப் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஞ்சன்ட் லைன் வரையக்கூடிய ஜாமெட்ரி படிச்சிங்கன்னா ஈஸி. 4.5ல் ஒரு 4.1லேருந்து ஒரு ஜாமெட்ரி வரும். அது ஏதாச்சும் ஒன்று மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஆன்லைன் கிளாஸ் வேணும் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னும் அதிகமான ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ் ப்ளூ பிரிண்டில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்ட்டு நான் ஹோப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.